ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பயிற்சி தாங்க. மிரர் பிராக்டிஸ். இந்த பேரை கேட்டோன்னே இது என்னவோ பெரிய பூதாகரமான ஒரு செயல் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. மிக சாதாரணமான ஒரு விஷயம் தாங்க. வாழ்க்கையில யாருக்கெல்லாம் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம்ங்க. நான் மனவளக்கலையில ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த தவமுறைகள்லாம் எனக்கு தெரியும். ப்ராப்பரா எப்படி பண்றது அப்படிங்கிறதும் தெரியும். நம்ம ப்ராப்பரா கத்துக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நம்ம நாள்தோறும் கண்ணாடி பார்க்குறோம். அப்ப கண்ணாடி முன்னாடி நம்ம எந்த மாதிரியான பிம்பத்தை அங்க வெளியிடணும், அது எப்படி நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இங்க முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். இந்த கண்ணாடி பயிற்சி பாத்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ண முடியும். சாதாரணமா கூட ஈஸியா எளிதா பண்ணிட்டு போயிடலாம். ப்ராப்பரா பண்றதுக்கு வேற மெத்தட் இருக்கு. பட் இப்படி நீங்க பண்ணும் பொழுது இதுக்கும் பாத்தீங்கன்னா சக்தி அதிகமா தான் இருக்கும். இன்னும் ப்ராப்பரா பண்ணும் பொழுது அப்ப எந்த அளவு சக்தி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த கண்ணாடி பயிற்சியின் மூலமாக நம்மளுக்கு வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் நிகழ வேண்டும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்க உங்க உள் மனசுல இருந்து மாறணும். அதுதாங்க விஷயம். உதாரணமா நீங்க ஒரு கோடீஸ்வரனா ஆக விரும்புறீங்க அப்படின்னா உண்மையில நீங்க முதல்ல உள்ளுக்குள்ளார இருந்து நீங்க ஒரு கோடீஸ்வரனா மாறணும். வெளியில மட்டும் பேசிட்டு உள்ள நாளா எங்கப்பா அதெல்லாம் முடியாது அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது நிச்சயமா முடியாம தான் போயிடும். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கிறீங்க. பிரச்சனை இங்க இருக்குதுங்க. நம்மளால ஒரு காரியத்துல சாதிக்க முடியல, நம்ம நினைச்சதை அடைய முடியல அப்படின்னா பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஸ்டேபிள் மைண்ட் அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் விஷயம். இப்ப இதுல முதல்ல கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் பாடம் அப்படின்னு நான் சொல்லுவேன், உள்ளிருந்து மாறல அப்படின்னா வெளியில எந்த மாற்றமும் இருக்காது. இதுதான் கண்ணாடி பயிற்சியினுடைய அடிப்படை சாரம்சங்க. அப்ப உள்ளுக்குள்ளார நீங்க அற்புதமான மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை தொட்டீங்கனாலும் அது தங்கமா மாறும். அதுதான் விஷயம். அவ்வளவு அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு. இப்ப உள்ள நீங்க கற்பனையா உங்களை அவ்வளவு கிரியேட் பண்ணி பூஸ்ட் பண்ணி உரமூட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடியை பார்த்து நீங்க அந்த பயிற்சியை கொடுக்கும் பொழுது இன்னும் அபரிதமான மாற்றத்தை கொண்டு வரும். அதுவும் ரொம்ப காலம் எடுக்காது, சீக்கிரமாவே அது நடக்கும். அதுதான் விஷயங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் இந்த பயிற்சியின் மூலமா பார்த்திருக்கிறேன். அதிசயத்தக்க ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த கண்ணாடி பயிற்சியின் மூலம். என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 15 பவுன் நகை திருடு போயிருச்சுங்க. அது அவங்க வீட்டுக்கு வந்து போறவங்க ஒருத்தர் எடுத்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவங்களால எதுவும் வெளியில கேட்க முடியல, எங்கேயும் போய் கம்ப்ளைண்டும் அவங்க கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு இந்த கண்ணாடி பயிற்சியினுடைய மகிமை தெரிஞ்சிருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுல எல்லாருமே தவம் கத்துக்கிட்டாங்க. அதுதான் விஷயம். அவங்க பையன், மருமக, அவங்க 3 பேரும் இந்த கண்ணாடி பயிற்சிய கரெக்டா பாத்தீங்கன்னா 5 நாள் தான் பண்ணியிருக்காங்க. 5ஆவது நாள் அவங்க வீட்டு மாடிப்படியில பையில சுருட்டி கொண்டாந்து அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இதுதாங்க விஷயம். இது மாதிரி எத்தனையோ மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அது ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி அதை நடத்தி கொடுக்குதுன்னு பாருங்க. இப்ப உள்ள இருந்து அந்த நம்பிக்கையோட அதை நம்ம பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குங்க. அப்ப கண்ணாடி முன்னாடி நீங்க நிக்கும் போது அங்க ஒரு உண்மை தன்மை வெளிப்படணும். உள்ளுக்குள்ளார இருந்து இது எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க முதல்ல நம்பணும். அப்ப நீங்க நம்பி அதை பார்க்கும் பொழுது உங்களை தானே நீங்க பாக்குறீங்க கண்ணாடியில, நீங்க அதை நம்பி பார்க்கும் பொழுது அது நடக்கும். அதுதான் விஷயம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மை அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது உங்களோடும் உலகத்தோடும் உங்களுக்குள்ள உறவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய உள் உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதையும் வெளி உலகமும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையதா தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நீ கோடீஸ்வரனாக விரும்புறீங்க, ஆனா உள்ள நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை மட்டும்தான் இந்த கண்ணாடி பிரதிபலிச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. என்னால பணம் சம்பாதிக்க முடியாது, அதெல்லாம் சாத்தியமே இல்லை, நான் எவ்வளவுதான் பயிற்சி பண்ணாலும் அதெல்லாம் நடக்க போறது கிடையாது, அது எப்படி மிராக்கலா, அது எப்படி நடக்கும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது அப்படியே ஆகட்டும்னு அது பிரதிபலிச்சு உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருங்க. ஏன்னா அந்த வைப்ரேஷன் உள்ள இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அதுதான் அங்க வந்து பிரதிபலிக்குங்க. இந்த மனித இனத்துக்கு வழங்கப்பட்ட அபரிதமான சக்தி தான் இந்த ஞான சக்தி அப்படிங்கிறது. இது விலங்குகளுக்கு இல்ல, நம்மளுக்கு 6 அறிவு இருக்கு. அப்ப ஞானத்தை அடைவதற்கான அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அதை நம்ம செயல்படுத்துறது கிடையாது. சரி, ஓகே. இந்த கண்ணாடி பயிற்சியை எப்படி செய்யறது, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனுடைய தன்மை என்ன, அதை எப்படி நம்ம பார்க்கணும், உற்று நோக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அதனுடைய மகத்துவம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காலையில எழுந்திருக்கிறீங்க,
பெட்ல உட்காந்துருக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய மனசை அமைதிப்படுத்துறீங்க, ரிலாக்ஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவை அப்படிங்கிறத மனக்கண்ணில் அப்படியே ஓட விடுறீங்க. உறுதியோட ஓட விடுங்க. கற்பனை பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சை கவனிச்சுட்டு அப்படியே அமைதியான மனநிலையில வந்து கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. அப்படியே உங்களை பாருங்க, புன்முறுவலோட பாருங்க. எப்பவுமே கண்ணாடியை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு சிறு புன்னகை அவங்க இருக்கட்டும். உங்களை பார்த்து நீங்க முறைக்காதீங்க, உங்ககிட்ட அன்போட இருங்க. உங்களால மட்டும்தான் உங்க மேல ரொம்ப அன்பு செலுத்த முடியும். நீங்க உங்க மீது அன்பு செலுத்துனீங்க அப்படின்னா அதனுடைய சக்தியே ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அவ்வளவு பூரிச்சு போகும். நீங்க உங்களுக்குள்ளாரையே அப்படியே பேசுனீங்கன்னா அது அவ்வளவு பூரிச்சு போகும். அதுவும் இந்த கண்ணாடியை பார்த்து நீங்க பேசும் பொழுது அது அவ்வளவு ரசிக்கும். உள்ள கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க, அப்படியே நீடிச்ச பார்வை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய கண்களை அப்படியே உற்று நோக்குங்க. நீங்க என்னவா ஆக விரும்புறீங்களோ அதை அப்படியே உங்களுடைய மனக்கண்ணில் ஓட விட்டுக்கிட்டு அப்படியே கண்கள் மட்டும் பாருங்க. கண்ணாடியில உங்களுடைய கண்களை பாருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களால முடிஞ்சிச்சுன்னா இருங்க, இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே பாருங்க. கண்ணாடியே உற்று நோக்குங்க. பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, உங்களுடைய பிம்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே மறையிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது ரெண்டுக்கும் இடையில ஒரு அற்புதமான அந்த காந்த சக்தி உருவாகும். அந்த ஆற்றலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்கள் மூலமாக பாய்ச்சறீங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அந்த இடத்துல பரிமாறப்படுது. யாருக்கிட்ட? உங்ககிட்டயே தான். நம்மளே கடவுள். அதுதான் இங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஆழ் மனசுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்கு. அதுதாங்க கடவுள். நம்ம எங்க போய் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன். கோயில்ல போய் வேண்டுறோம், அது எங்கிருந்து வருது? அந்த வேண்டுதல் எந்த இடத்துல இருந்து வருது? மனசுல இருந்து வருது. நீங்க எங்க அதை செலுத்துறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய மனசுக்குள்ளாரதான் செலுத்திட்டு இருக்கிறீங்க. அந்த வேண்டுதலை செலுத்துறதும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ளாரதான் செலுத்திட்டு இருக்கிறீங்க. நம்ம நினைக்கிறோம் அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம், அதை பார்த்துக்கொண்டு. ஆனா சொல்லிட்டு வந்ததெல்லாம் உங்க மனசுகிட்ட தான். நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா நல்லாவே புரியும். இங்கதான் நம்மளுடைய பகுத்தறிவு வேலை செய்யணும். அதுதான் விஷயம். இப்ப இந்த இடத்துல நம்ம யாரை பார்க்கிறோம்? கண்ணாடியில நம்மளையே நம்ம பார்க்கிறோம். அதுதான் விஷயம். நம்ம எந்த சிலைகளையோ எதையுமே நம்ம பார்க்கல. கண்ணாடியில நம்மளுடைய உருவத்தை நம்ம பார்க்கறதுனால அதீதமான சக்தி இருக்கு. ஏன்னா நம்ம தான் அங்க நின்றுட்டு இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய மனசுதான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய அந்த பவர் நம்மளுடைய மனசுக்குள்ளாரதான் போக போகுது. நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான எண்ணம் நம்மளுடைய மனசுக்குள்ளாரதான் போக போகுது. அப்ப அதுக்கு அபரிதமான சக்தி இருக்கு. சிரித்த முகத்தோட அப்படியே புன்முறுவலோட உங்களையே அப்படியே தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பாருங்க. உங்களையே நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு சந்தோஷமான மனநிலையில அப்படியே பாருங்க. உங்களையே நீங்க அப்படியே ரசிங்க கண்ணாடியில. அதுக்கப்புறம் ஏதாவது உங்களோட நீங்க பேசணும் அப்படின்னா அப்படி பேசுங்க. அப்படியே கண்ணாடியிலே பேசுங்க. இதெல்லாம் உன்னால முடியும், இதெல்லாம் நீ சாதிக்க முடியும், நீ இப்படிப்பட்ட ஆளு, நீ ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுற, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நம்மளால முடியாததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லா ஆற்றலும் நமக்குள்ளார இருக்கு. விவேகானந்தர் சொல்லுவார் இல்லைங்களா, எல்லா ஆற்றலும் உன்னுள் இருக்கு, உன்னால முடியாததுங்கிறது ஒண்ணுமே இல்லை. நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தானங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களால முடியுதுன்னா நம்மளாலையும் முடியும் இல்லைங்களா? இப்ப அதுக்கான முயற்சிகளை போடுவோம். அந்த விஷயத்த நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள்லாம். சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான பயிற்சி ஒரு யுக்தி. சரிங்களா? சோ இப்படி நீங்க செய்யலாம். 2வது யுக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாரையாவது நினைச்சுக்கோங்க. யாராவது ஒரு நபர், இப்ப பில்கேட்ஸ் மாதிரி பணக்காரன் ஆகணும்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அங்க அவங்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட கம்பெனி, எப்படிப்பட்ட வீடு, அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கோங்க. நீங்க அந்த நபருக்கு பதிலா அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளார அப்படியே அழகா கற்பனை பண்ணுங்க. சூப்பரா கற்பனை பண்ணுங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, உங்களால உங்களை அந்த நிலையில வைக்க முடியல அப்படின்னா, இப்ப யாராவது ஒரு மனுஷனை பிம்பமா எடுத்து அந்த மனுஷனுக்கு பதிலா அதுல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறது. அதுதான் விஷயம். இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த மாதிரியான சூழல், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பணம் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட கொலிக்குது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம்.
இப்போ அந்த மாதிரி நம்மளை கற்பனை பண்ணும் பொழுது அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சிலருக்கு. சரியா? கொஞ்ச நேரம் அப்படியே கற்பனை பண்ணிட்டு அதை அப்படியே உங்களுடைய உள் மனசுல ஓட விட்டு அப்படியே கண்ணாடியில அப்படியே சூப்பரான ஒரு பூரிப்போட நீங்க பாருங்க, ஒரு கெத்தா பாருங்க. வாவ் அப்படின்னு உங்களையே அப்ரிஷியேட் பண்ணுங்க. இது ஒரு நாளையில நடக்காது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ப்ராக்டிஸை நீங்க ஒரு 21 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, சூப்பரா நடக்கும். காலையில எந்திரிக்கிறீங்க, சின்னதா ஒரு மெடிடேஷன் பண்றீங்க, அஃபர்மேஷன் பண்றீங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே இருக்கிறேன், பணம் என்னுடைய வாழ்க்கையில பல்வேறு நிலைகள்ல இருந்தும் வரும், நான் என்னுடைய வாழ்க்கையை முழு திருப்தியோட வாழ்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வாசகங்களை எப்பவுமே எழுதி வச்சுக்கோங்க. இந்த வாசகங்களை நீங்க படுக்க போகும்போதும் காலையில் எழுந்திருக்கும் போதும் சொல்லுங்க. நிச்சயமா நீங்க காலையில் எழுந்திருக்கும் போது இந்த வாசகத்தை உறுதியா சொல்லுங்க. நைட்டு தூங்கும்போது உங்களுடைய செயல்கள் எதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சோ, அது மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும், அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு தூங்க போங்க. அப்ப கூட சின்னதா ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அமைதியா உட்காந்து அப்படியே கண்களை மூடி ஒரு அமைதியான நிலையில அந்த நன்றி உணர்வை தெரிவிங்க. காலையில எந்திரிக்கும் போது இந்த மாதிரி தொடங்குங்க. நான் நல்லதை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில ஈர்க்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வார்த்தை எப்பவுமே வச்சுக்கோங்க. கண்ணாடி முன்னாடி கூட நீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்க. நீங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா, நான் இந்த மாதிரி மார்க் வாங்கணும், இவ்வளவு மதிப்பெண் வாங்கணும், என்னால முடியும், எனக்குள் திறமை இருக்கு, எனக்குள்ள அறிவு இருக்கு, என்னால மனசுல பதிய வச்சுக்கக்கூடிய திறமை இருக்கு, என்னால பாடத்தை சரியா புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ளார அப்படியே உங்களையவே எனர்ஜி பண்ணிக்கோங்க. பணம் மட்டும்தான் விஷயம் கிடையாது, உடல் சார்ந்த விஷயங்கள், உடல்ல ஏதாவது நோய் இருந்தா கூட அதையும் இந்த கண்ணாடி முன்னாடி நின்று சரியாயிருச்சு அப்படிங்கிற கற்பனையோட நீ நல்லாதாண்டா இருக்க, நீ ஆரோக்கியமா இருக்க அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று அழகா அப்படியே சொல்லி பாருங்க. புன்னகையோட சொல்லி பாருங்க. உறுதியா பாத்தீங்கன்னா இதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிருங்க. லூயிஸ் ஹேவை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க தான் பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் பத்தி அதிகமா சொன்னவங்க. அவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே கண்ணாடி வச்சுக்கிறாங்க பேக்ல, தன்னோட ஹேண்ட்பேக்ல ஒரு குட்டி கண்ணாடியாவது வச்சுக்கிறாங்க. தன்னுடைய எண்ணங்கள் எப்போவாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, ஏதாவது நெகட்டிவ் எண்ணங்கள் வருது அப்படின்னா, வாட் இஸ் திஸ், கண்ணாடி உடனே எடுத்து பார்த்து வாட்ஸ் திஸ், வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே, நீ ஸ்ட்ராங்கான ஆளாச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்றாங்க. அந்த கண்ணாடியை பார்த்து அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போக்கக்கூடிய சக்தி இந்த கண்ணாடிக்கு அபரிதமா இருக்குன்னு சொல்றாங்க. எப்பவுமே கண்ணாடி முன்னாடி நின்று நெகட்டிவான வார்த்தைகளை பேசவே பேசாதீங்க. உங்களால முடியாது அப்படிங்கறத எப்பவுமே கண்ணாடி முன்னாடி பேசாதீங்க. எப்பவுமே என்கரேஜ் பண்ணி பேசுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று அழாதீங்க. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அழுதீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதே மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய அடையாளங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளை அமைச்சிருக்கிறோம். அதுதான் விஷயம். இங்க மாற்றத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யதார்த்தத்தை பார்ப்பதை விட நாம் ஆக விரும்புவதனுடைய அந்த கற்பனையான அந்த வடிவத்தை உருவாக்கணும். அதுதான் இங்க பயிற்சியினுடைய முக்கிய நோக்கம். யதார்த்தம் அப்படின்னு வரும்பொழுது உங்களால உங்களுடைய குடும்ப சூழல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கும் பொழுது, எனக்கு 5000க்கே வழி இல்லை, நான் எங்க போய் 5 கோடிக்கு போறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா முடியாது. அதுதான் இங்க இந்த நுணுக்கத்தை பற்றி தெரிந்தவர்கள், ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யதார்த்தத்தை இங்க பார்க்காதப்பா, நாம என்னவா ஆகணுமோ அந்த விருப்பத்தை முழுமையா இங்க வடிவமைச்சுக்கோ. அப்ப நீ இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது உனக்கு இது 100% வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கண்ணாடி எந்த வரம்புகளையுமே அறியாது. நீ ஏழையா பணக்காரனா, உன்னால முடியுமா முடியாதா, அதுக்கு எதை பத்தியும் தெரியாது. அது நம்ம என்ன நினைச்சு அங்க போய் நிக்கிறோமோ, எதை நம்ம கேட்கிறோமோ, எதை உள்ளுக்குள்ளார போட்டு வச்சிருக்கிறோமோ அதை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரதிபலிச்சு கொண்டு வந்துருங்க. அந்த விஷுவலைசேஷன் இருக்குல்ல, அந்த கண்ணோட்டம், அந்த கற்பனை கண்ணோட்டம் இருக்குல்ல, அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு மாற்றங்கள் இதுல இருக்கு. சரியா? நீங்க பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி பயிற்சி பண்ணி பாருங்க. கண்ணாடி முன்னாடி நின்னுக்கோங்க, கொஞ்ச நேரம் அப்படியே உங்களையே பாருங்க. உங்களுடைய முகங்களை அப்படியே உங்களை ஃபுல்லா உற்று நோக்கி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கண்களை அப்படியே பார்த்துட்டு இருங்க, கூர்ந்து பார்த்துட்டு இருங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க உங்களை மறந்துடுவீங்க. கண்கள் ரெண்டுலயும் தான் பரிமாற்றங்கள் நடக்கும். அதுல இருந்து ஆற்றல்கள் பரிமாறிக்கொண்டிருக்கும். சரியா?
அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில எது தேவையோ அதை நீங்க பரிமாறுறீங்க கண்ணாடி கிட்ட. அப்படியே உங்களுக்கு அதை சிந்திக்கும் பொழுது அப்படியே அந்த கண்ணுல இருந்து அவ்வளவு ஆற்றல் போறதை உங்களால பார்க்க முடியும். சரியா? நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மாற்றங்கள் உருவாகும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கு வழிகாட்டியாக இருக்கட்டும், இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசைங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.